ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்யூட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பாடியை தூக்கிட்டு ஃபோன் பண்ணுறாண்ணா. டேய், பாடியை தூக்கிட்டு அதில் வர காசில் இன்றைக்கி பிரியாணி வாங்கி சாப்பிட்ருவோம். ஓகேண்ணா. ஓகே பாடியை தேடு. அண்ணா, இங்கே பாடியை காணா. நல்லா தேடி பாடுறா, செடி குடியில் சிக்கியிருக்கோம். உண்மையில இங்கே பாடியே இல்லைண்ணா. என்ன ஏய் டேய் டேய் தம்பி, எங்கே போன? டேய் எங்கே போனா? டேய் எங்கே போனா? மாஸ்கருக்கு எண்டே கிடையாதுடா. ஓகே சார், கேள்வி கேளுங்க. கேள்விலாம் தேவையில்லைப்பா, நீ செலக்டட் தான். செலக்டடா? கேள்வி கேட்காம எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க? இங்கே பாரு தம்பி, நான் ஒரு டீலிங் சொல்கிறேன், அதை கேட்டுக்க. நான் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன், பட் நீ சம்பளம் அதிகமாக கொடுக்கணும். பட் சம்பளம் நாங்கள் கம்மியாக தான் கொடுப்போம் உனக்கு, ஓகேவா? நீ டேலண்டட் பர்சன், உன்ன மாதிரி ஆளுங்க எங்கள் கம்பெனிக்கு தேவைப்படுது. நீ இருந்தேன்னா கம்பெனி ஹை லெவலுக்கு போகும். நீங்கள் சம்பளமும் அதிகமாக கொடுத்து எனக்கும் சம்பளம் அதிகமாக கொடுக்குறேன்னு சொன்னால் கூட சேர்ந்துக்குவேன். இப்படி சொல்கிறீங்க? இந்த பொழப்புக்கு பேர் என்ன தெரியுமா? எச்ச. இப்படிப்பட்ட வேலைலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. எனக்கு வேலையும் வேணாம், ஒன்றும் வேணாம். அப்போ எழுந்துச்சி வெளில போடா. சார், உங்களுக்கே தெரியும் நான் டேரக்டர்னு. நான் எப்படி சார் டக்குன்னு வாடகை கொடுக்க முடியும்? அதெல்லாம் தெரியாது. சொன்ன நேரத்துக்கு வாடகை வரணும், இல்லட்டா வீட்டு விட்டு காலி பண்ணிடு. எனக்கு இன்றைக்கி வாழ்க்கை சரியாகவே ஓடலை. எனக்கும் சரியாக ஓடலை. ஆக மொத்தத்தில் நம்ம 3 பேருக்கும் சரியாக ஓடலடா. எங்கே போனாலும் லஞ்சம், ஊழல், எல்லாம் காசுக்கே அலையிறானுங்க. வேலை கிடைச்சிச்சாப்பா தம்பி? இந்த வேலையும் கிடைக்கலப்பா. உனக்கு எந்த வேலை தான்ப்பா கிடைச்சிருக்கு? எதை கிடைச்சாலும் இப்படியே தான் சொல்கிறேன். நானும் ஹார்ட் பேஷண்ட்டு, எப்போ உயிர் போகும்னே தெரியாது. உன் தம்பிக்கு காலேஜ் ஃபீஸ் வேற கட்டணும். நம்ம குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்கு. ஏதாச்சும் நல்ல வேலையில் சேர்ற வழியே பாரு. அண்ணா, 2 பிஸ்கட் கொடுங்க. 30 ரூபா கொடுப்பா. அந்த கடையெல்லாம் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நீங்கள் என்ன 30 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? 30 ரூபாய்க்கு தான் கொடுப்போம். அது வேற இது வேற, குறைச்செல்லாம் தர முடியாது. வாங்கணும்னா வாங்க, இல்லட்டா அந்த கடைக்கே போ. பா இந்தாங்கப்பா பிஸ்கட். பிஸ்கட்லாம் வேணாம், எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு? என்னாச்சுப்பா? தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு? ஓகே வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். எந்திரிக்க. டாக்டர், எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் பாருங்க. ஓகே வெளியே வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு சொல்கிறேன். ஏயா இவனை பொழைக்க வச்சிடலாமா? ஈஸியாக பொழைச்சிருவானோ? ஈஸியாக பொழைக்க வச்சிடலாண்ணா, நோ ப்ராப்ளம். ஆனால் அதை நான் பண்ண போகிறது இல்லைடா. இவன்கிட்ட இருந்து காசை மட்டும் ஆட்டையை போட்டுருவோம். முகிலன் சார், ஃபஸ்ட்டு அவங்கள முதல்ல 2 லட்சம் கட்ட சொல்லு. அண்ணா என்னாச்சு? எங்கள் அப்பா நல்லா இருக்காரா? ஃபஸ்ட்டு 2 லட்சத்தை கட்டுங்க. காசுலாம் ரெடியாக இருக்கு. இந்தா, தேங்க்யூ. சாரி, உங்கள் அப்பாவை எங்களால் பிழைக்க வைக்க முடியல. ஓ ஷிட்.
எனக்குன்னு எங்கள் அப்பா மட்டும்தான் இருந்தார். இப்போ அவரும் இல்லையடா. ச்சே. அண்ணா அண்ணா, என்னப்பா? உங்கள் அப்பா சாகலை. அந்த டாக்டர் தான் ஊசி போட்டு காசுக்காக உங்கள் அப்பாவை கொண்டுட்டான் அப்படின்னு நடிக்கிறான். அவனை சும்மா விட்டுறாதீங்க. அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே அடைங்க. என்னடா சொல்கிற? என்ன தம்பி, உங்கள் அப்பா பாடி எடுத்துகிட்டு போலையா இன்னும்? ஏய் நாயே, நீயே காசுக்காக எங்கள் அப்பாவை கொண்டுட்டு என்கிட்ட நடிக்கிறியா? இந்த மாதிரி எத்தனை பேஷண்ட்ரா கொல்ல போகிற நாயே? காய்ஸ், இந்த ஹாஸ்பிட்டலில் யாரும் வைத்தியம் பார்க்காதீங்க. வர்ற பேஷண்ட் எல்லாத்துலேயும் காசை வாங்கிட்டு அநியாயமாக கொலை பண்ணுற இந்த நாய் எங்கள் அப்பாவை இப்படி தான் கொலை பண்ணிட்டான். எங்கள் அப்பாவுக்காக நீதி கேட்குறவங்க மட்டும் இங்கே எனக்காக நில்லுங்க. எங்கள் அப்பாவை அநியாயமாக கொண்டுட்டான் இவன். எங்கள் அப்பாவுக்கு நீதி கிடைக்கிற வரை நான் இங்கேருந்து போக மாட்டேன்டா. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருப்போம். ஆமாம், இங்கே தான் இருப்போம். எல்லோரும் இங்கே தான் இருப்போம். ஆமாம், இங்கே தான் இருப்போம். போராடுவோம். எங்கள் அப்பாவுக்கு நீதி கிடைக்கிற வரை போராடுவோம். டேய், போலீஸ்க்கு ஃபோன் அடிங்கடா. ஐயோ, என்னையாச்சு? என்னையா பண்ண? என்னாச்சு? அவங்க அப்பாவை நான் காசுக்காக கொண்டுட்டேன். அதான் போராடிக்கிட்டு இருக்கானுங்க எல்லாரும். ஒழுங்கா இவங்க எல்லாத்தையும் வெளியே பத்துற, புரிஞ்சுதா? அது எப்படியா பண்ண முடியும்? நான் சிஎம்மோட பேரன், நினைச்சா உன் வேலையே தூக்குவேன். ஒழுங்கா அவங்க எல்லாத்தையும் அடிச்சு வச்சு எல்லாத்தையும் அடிங்கயா. தப்பு பண்ணது அவங்க, ஆனால் அடி வாங்குறது நம்ம. இதாண்டா நம்ம வாழ்க்கை. இந்த மாதிரி நேரத்திலலாம் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் ஞாபகம் வருவார். அவர் மட்டும் வந்தார், லஞ்சம், ஊழல், கரப்ஷன், ஸ்கேம் பண்ணுற எல்லாரையும் ஒழிச்சு கட்டிடுவார். யார் மச்சான் அவர்? மாஸ்கர். மாஸ்கர் வரணும் திரும்ப. அவர் தான் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. யார் சொன்னா அவர் செத்தார்னு? அவர் உயிரோடு தான் இருக்காருன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நியூஸ் வந்துச்சு. அவர் மட்டும் வந்தார்னா இது எல்லாமே மாறும். மாஸ்கரை திரும்ப வர வைக்கணும்னா மக்களோட கருத்தை மாஸ்கர் கம்பேக்னு சொல்ல வைக்கிற மாதிரி இன்ஸ்டாவில் ரீல்ஸ் ட்ரெண்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக மாஸ்கர் திரும்ப வருவார். வர வைப்போம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஆகாஷ். இந்த நாட்டில் இன்னமும் லஞ்சம், ஊழல், ஸ்கேம்ஸ், கரப்ஷன்ஸ்லாம் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. 2 வாரத்துக்கு முன்னாடி கூட எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் காசுக்காக கொலை பண்ணிட்டானுங்க ஊசி போட்டு. இதெல்லாம் மாறணுன்னா மாஸ்கர் திரும்ப வரணும். அவர் வரணுன்னா நான் மட்டும் போராடினா பார்த்தாது, நீங்களும் போராடணும். ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு நடக்கிற நியாயத்தை இன்ஸ்டா ரீல்ஸில் போடுங்க. மாஸ்கரை வர வைப்போம். என்னையா நடக்குதுங்க? லஞ்சம், ஊழல், ஸ்கேம்ஸ்னு இதெல்லாம் மாறணும்னா மாஸ்கர் கண்டிப்பாக வரணும். ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுன்னா கூட காசு அதிகமாக கேட்குறானுங்க. இதெல்லாம் மாறணும்னா மாஸ்கர் வரணும். நான் சென்னையில் ஒரு சினிமா வாய்ப்புக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கேன். அங்கே காசு சீக்கிரம் கொடுக்க சொல்கிறானுங்க. நானே சினிமா டைரக்டரு, நான் எப்படி வாடகை காசை சீக்கிரமாக கொடுக்க முடியும்? எல்லாம் காசு கலையிறானுங்க. இதெல்லாம் மாறணும்னா மாஸ்கர் திரும்ப வரணும். கம் பேக் மாஸ்கர். எல்லாம் காசு கலையிறானுங்க, எங்கே போனாலும் காசு. இதெல்லாம் மாறணும்னா மாஸ்கர் வரணும். கம் பேக் மாஸ்கர். வர்றேன், திரும்ப வர்றேன். வீட்டுக்கு வந்து வாங்குறேன். ஓகே ஓகே. ஏய், நீ யாரா? மாஸ்கர், நீ இன்னும் சாகலையா? நோ. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2 வாரத்துக்கு முன் தமிழக மக்கள் அனைவரும் இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் கம்பேக் மாஸ்கர் என ஹேஷ்டாக்ஸ் ட்ரெண்ட் பண்ணனர். மாஸ்கர் கம்பேக் கொடுத்து விட்டார். நேற்று இரவு பிரபல எம்பிபிஎஸ் டாக்டர் அரவிந்தை கொடூரமாக கொலை செய்தார். மாஸ்கர் திரும்ப வந்து விட்டார். ஹலோ பாய்ஸ், குட் மார்னிங் சார். இருக்கட்டும்,
இப்போ நான் சொல்ல போகிற கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ். 3 வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் செதற விட்ட மாஸ்கர் திரும்ப வந்துட்டான். இட்ஸ் வெரி ஹார்ட் டைம். நேற்று நைட் அரவிந்தன் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கொலை பண்ணியிருக்கான். அவனை சீக்கிரம் பிடிச்சாகணும். இந்த கேஸை மிஸ்டர் வெக்டர் உங்கள்கிட்ட தான் கொடுக்குறேன். நீங்கள் தான் இதை ஹேண்டில் பண்ண போகிறீங்க. வாவ், தேங்க்யூ சார். கண்டிப்பாக பிடிச்சி தரேன். எஸ், யாருக்கும் இந்த வாய்ப்பு அமைஞ்சிடாது, உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஓகே? எஸ் சார். எனக்கு 20 வயசு இருக்கும் போது கொலை பண்ணவன் இப்போ திரும்ப வந்திருக்கான். அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறேன், பிடிக்கிறேன். இந்த வாய்ப்பு யாருக்கு அமைஞ்சிடாது, உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க சார். ஒழுங்காக பிடிச்சிருங்க. ஓகே. வீட்டுக்கு வந்து காசு கொடுக்குறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏய், நீ மாஸ்க் தானே, என்ன எதுவும் பண்ணாத. காசு கலையிற நீலாம் எதுக்குடா இந்த உலகத்துக்கு? இந்த உலகத்துக்கு நீ தேவையில்லை. அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு கடன் கொடுக்கணுமோ? ஏய், அப்படிலாம் இல்லை. நான் வாடகையை லேட்டாகவே வாங்குறேன். நான் திருந்தி வாழ்கிறேன். இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். இனிமே திருந்தி என்னடா பிரோச்சனம்? ஜோ அண்ணா, நம்ம அமெரிக்காவில் ஓப்பன் பண்ண மாதிரி இந்தியாவிலையும் நாளைக்கு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண போகிறோம். அண்ணா, அது நடக்காதுண்ணா. ஊருக்குள்ளே இல்லீகலாக இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களாம் மாஸ்கர்னு எவனோ கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானண்ணா. அதனால் நம்மளால் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண முடியாதுண்ணா. மாஸ்கர், ஹூ இஸ் தட் ஃபெல்லோ? தெரிலண்ணா, யாரோ கொலைகாரனாமா. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அமெரிக்காலேயே பெரிய பணக்காரன். என்னை யார் நினச்சாலும் அழிக்க முடியாது. எவனோ ஒருத்தன் கொலைகாரன்னு ஊரில் நியூஸ் போட்டிருக்கானுங்க, அதை நம்பிக்கிட்டு நாளைக்கே ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். நாளைக்கே ஓப்பன் பண்ணுறேன். காசு சீக்கிரமாக அனுப்பிச்சி விடு. அப்போ தானே நமக்கு வியாபாரம் ஓடும். நமக்கு காசு தான் முக்கியம், புரியுதா? வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மாஸ்கர் அவர்கள் தொடர்ந்து 15 கொலையை செய்திருக்கிறார். மக்கள் அனைவரும் போலீஸ் தூங்குகிறதா என கேள்வி எழுப்புகின்றனர். மக்களை போலீஸ் தூங்குதான் கேள்வி எழுப்புறாங்களா? உன்னை நம்பிதானே இந்த வேலையை கொடுத்தேன். கண்டுபிடிச்சி தரேன் சார். இப்படியே சொல்லு. கண்டுபிடிச்சிருக்கியா நீ? ஒழுங்காக கண்டுபிடிக்கிற வேலையை பாடுறா. ஷட், எவ்வளோ நினச்சாலும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஊருக்குள்ளேயே கொலை பண்ணுறான். ஆனால் எங்கேயே இருக்கான்னு தெரில. அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. இந்த ஊருக்குள்ளே நம்ம மாஸ்கரை பிடிச்சி கொடுத்தா 2 லட்சம் போலீஸ் தருவாங்கன்னு போஸ்டர் ஒட்டிடுவோம். அப்போ மக்கள் காசுக்கு ஆசைப்பட்டு மாஸ்கரை பிடிச்சிருவாங்க. மாஸ்கரை கண்டுபிடிச்சிடலாம்டா. மச்சி, நியூஸ் கேள்விப்பட்டியா? மாஸ்கரை பிடிச்சி தந்தா 2 லட்சம் தருவாங்களா? அவனை மட்டும் மாட்டி விட்டோன்னா அந்த காசில் ப்ளே ஸ்டேஷன் வாங்கிடலாம்ல. ஆமாடா, அவனை பிடிச்சி தருவோம். இன்னைக்கு கம்பேக் மாஸ்கர்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? வாங்க வாங்க வாங்க. எஸ், கடையை ஒரு வழி ஓப்பன் பண்ணியாச்சு. டேய், நேற்று ஒரு போஸ்டர் ஒட்டணும்ல, அதை பார்த்து நிறைய மக்கள் மாஸ்கரை கண்டுபிடிக்க தீவிரமாக ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. விட்டால் மக்களே கண்டுபிடிச்சிருவானுங்க போலயே. 1 2 3. ஃபேக்ட்ரி பிளாஸ்ட் ஆயிடுச்சுண்ணா. ஓ ஷிட், சோல்ஜர்ஸ், ஃபேக்ட்ரி பிளாஸ்ட் ஆயிடுச்சு. வாங்க வாங்க, கமான். யார் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? தெரில சார், அவன் ஓடிட்டான் சார். டே போலீஸ், இங்கே பாரு. நீ மட்டும் அவனை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா உனக்கு 15 லட்சம் தரேன். நீ மட்டும் அவனை கண்டுபிடிக்கல, உன் வேலையை தூக்கிடுவேன். கூடிய சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கிற வழிப்பார், புரிஞ்சுதா? எஸ் சார். உன் வேலையை ரிசைன் பண்ணிடுவேன்னு சொல்கிறான். ஒழுங்காக அவனை கண்டுபிடிச்சிரு. அவன் நினச்சா கூட பண்ணலாம். கண்டுபிடிப்போம், சீக்கிரம் பிடிச்சிருவோம். ஹலோ ஹலோ, யார்? உன் ஃபேக்ட்ரியை பிளாஸ்ட் பண்ணேனே, மாஸ்கர்டா. ஹேய், யாரா நீ? எதுக்குடா என் ஃபேக்ட்ரியை பிளாஸ்ட் பண்ண? நான் உனக்கு என்னடா பண்ணேன்? நீ எனக்கு எதுவும் பண்ணலை. ஆனால் இந்த ஊர் மக்களுக்கு நிறையா பாவம் பண்ண போகிறேன். நீ ஓப்பன் பண்ணுற மில்க் ஃபேக்ட்ரியில் கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்குது.
அதை மக்களும் சில்ட்ரன்ஸும் சாப்பிட்டா அவங்களுக்கு பெரிய ஆபத்து கிடைக்கும். அந்த ஃபேக்ட்ரியை பிளாஸ்ட் பண்ண மாதிரி உன்னையும் வந்து கொல்லுவேன். அங்கேயே வெயிட் பண்ணு. நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் என்னை வந்து கொல்றா. ஹாய்ப்பா. ஹலோ மாஸ்கர், சொன்னோன்னு வந்துட்டீங்க. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நீ என் பெரிய ஃபேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், நீங்கள் வந்ததுலேருந்து தான் கொஞ்சம் மாற்றம் தெரியுது மாஸ்கர். இதே கண்டினியூ பண்ணுங்கள். இங்கே உள்ள மாற்றத்தை மாற்றிட்டு தான் மாஸ்கர் இந்த ரூட்டு போவான். இவன் என்ன மாஸ்கர் கூட பேசிக்கிட்டு இருக்கான். இவனும் மாஸ்கருக்கு எதுவும் தொடர்பு இருக்கு. இவனை போட்டு விட்டா காசு நிறையா வரும். மாஸ்கரை பாட்டி விட்ட மாதிரியும் ஆயிரும். இருடா வரேன். என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? மாஸ்கர் கூட கூட்டாளி தானடா நீ. அவன் கூட உட்காந்து காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு எங்கள்கிட்ட நாடகம் ஆடுறியா? அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு. சார் அது யார் சொன்னான்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. அவன் எங்கே இருக்கான்னு சொல்கிறான். சார் சார் வலிக்குது சார். மாஸ்கர் எங்கன்னு சொல்லலை, உன்னை என்கவுண்டர் பண்ணிடுவேன். நீங்கள் என்ன நினச்சாலும் மாஸ்கரை பிடிக்க முடியாது. உனக்கு எவ்வளோ திமிரு. நிறுத்துங்க. மாஸ்கர் இப்போ அந்த அமெரிக்காக்காரன் வீட்டுக்கு போயிருக்கான் அவனை கொல்றதுக்கு. அவன் உங்களை திசை திருப்புறதுக்கு தான் என்னை மாட்டி விட வச்சுருக்கான். இதெல்லாம் பிளான். நானா மாட்டலை, மாஸ்கர் மாட்டி விட வச்சுருக்கான். முடிஞ்சா மாஸ்கர் போய் தடுங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் அந்த அமெரிக்காக்காரன் அவன் போட்டு தள்ளிடுவான். போய் அவன் பிடிக்கிற வழியை பாருங்க. ஓ ஷிட். ரீ, அவன் வீட்டுக்கு வண்டிடுங்க. கமான். சொன்ன மாதிரியே என்ன கொள்ள வண்டியா? வாடா. டேய் முடிச்சு விடுங்கடா அவனை. ஏய் டேய் ஏய் ஆறிக்கிட்டடா ஆட்டத்தை காமிக்கிற. உன் கேம் இங்கே ஓடாது. ஸ்டாப் மாஸ்கர். அவனை சுட்டுறது உனக்கு வேஸ்ட்டு. ஒழுங்கா சரண்டர் ஆயிரு. த்ரீ 2 1. சார் 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 மாஸ்கரும் செத்துட்டான், அந்த அமெரிக்காக்காரனும் செத்துட்டான். யா, நம்ம கேஸ் ஓவர். இன்றைய முக்கிய செய்திகள். பிரபல கொலைகாரன் மாஸ்கர் அவர்கள் நேற்று இரவு அமெரிக்க தொழிலதிபரை கொல்லும்போது அவரும் செத்துவிட்டதாக தகவல் வந்திருக்கிறது. மாஸ்கர் உயிரிழந்தார். மாஸ்கர் read the news. உயிரோட இருக்கிறவனை செத்துட்டதா போட்டிருக்காங்க. இட்ஸ் so crazy. எஸ். யா. மாஸ்கருக்கு ஏண்டே கிடையாது.